வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி நம்ம திருவருட்பயனில் 76வது குறள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது உற்றார், பெற்றார், பற்றார் அப்படிங்கிற 3 விஷயத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. மேலே அதற்கான அந்த குறள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உற்றாரும் பெற்றாரும் ஓவார் உரை ஒழிய பற்றாரும் அற்றார் பவம் அப்படின்னு இந்த குறள் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தாம் வேறு நில்லாது திருவருளில் பொருந்தி அதனோடு ஒன்றாய் நின்றவரும். அப்போ தான் வேறு அப்படின்னு நில்லாமல் திருவருளில் பொருந்தி இருக்கோம் இல்லையா, திருவருளில் பொருந்தி அதனோடு ஒன்றாய் நின்றவரும், அதன் மேல் சிவப்பேற்றினை எய்து, அதுக்கு மேலே அந்த சிவப்பேற்றினை நாம் எய்தி நிட்டையில் நின்றவரும் மெய்ப்பொருளை ஒருபோதும் நீங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் என்ன விஷயம்னா, தாம் வேறு நில்லாது திருவருளில் பொருந்தி அதனோடு ஒன்றாய் நின்றவரும், அதுக்கு மேலே உள்ள அந்த சிவப்பேறு அதை எய்தி நிட்டையில் நின்றவங்களும் எப்பொழுதுமே இந்த மெய்ப்பொருளை நீங்க மாட்டாங்க, மெய்ப்பொருளிலிருந்து நீங்க மாட்டாங்க, அவங்களுக்கு இனி பிறவி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த உற்றாரும் பெற்றாரும் போல மெய்ப்பொருள் ஒன்றையே பற்ற மாட்டாமல், இப்போ இந்த உற்றார் பெற்றார், உற்றார்னா யார்? திருவருளில் பொருந்தி நிற்கக்கூடியவங்க உற்றார் அப்படின்னு விளக்கம் கொடுக்காங்க. பெற்றார் அப்படின்னா அந்த திருவருளுக்கும் மூலமாகி அந்த சிவப்பேறு அல்லது சிவத்தை அடைஞ்சு நிற்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா பெற்றார். அப்போ இங்கே பற்றார் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்ன, அது யார் அப்படின்னா, இந்த உற்றாரும் பெற்றாரும் போல அந்த மெய்ப்பொருள் ஒன்றையே பற்ற மாட்டாமல் கேட்டல் சிந்தித்தல் அப்படிங்கிற படிநிலைகளிலேயே நிற்கிறாங்க இல்லையா, அவங்க என்னன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அந்த மேற்படிகளை அவங்க எய்தி பிறவி அரும் நிலையை அவங்களும் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ பற்றோரும் அவங்க இந்த கேட்டல் சிந்தித்தல் அப்படிங்கிற படிநிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேற்படிகளுக்கு போய் அந்த பிறவி அரும் நிலையை அவங்களும் எய்துவாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்போ இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுது? பற்றார் அப்படின்னா அவங்க அந்த ஞானத்தினுடைய 4 அந்த படிநிலைகளில் கேட்டல் சிந்தித்தல் அப்படிங்கிற படியில் தான் நிற்கிறாங்க. இன்னும் தெளிதல் நிட்டை கூடலுக்கு அவங்க போகலை. சரிங்களா? அப்போ ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களும் இந்த பிறவியை அறக்கூடிய அந்த நிலையை அவங்களும் எய்துவாங்க. யாரை மாதிரி? இந்த உற்றார் பெற்றார மாதிரி அவங்களும் திருவருளுக்கு போய் அப்புறம் சிவப்பெற அடைவாங்க அப்படிங்கிறத வச்சு நமக்கு இங்கே எடுத்து காட்டுறாங்க. இனி ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ உற்றார் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்காங்கன்னா, இப்போ முந்தைய அதிகாரத்தில் நமக்கு பார்த்தபடி எல்லா பற்றினையும் அறவே விடுத்து யான் எனது என்னும் நினைப்பு சிறிதும் இன்றி எச்செயலும் தன் செயலாக உணராது திருவருட் செயலாக உணர்ந்து அத்திருவருளிடத்தில் அடங்கி நிற்ப பெறும் நிலையே சுத்த துரியம் என்னும் அருள் நிலையாகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. துரிய நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதாவது இந்த 5 அவத்தைகளில் கூட அது துரியம் அப்படிங்கிறது வரும் இல்லையா. அப்போ இந்த துரிய நிலை அப்படிங்கிறது தான் இந்த அருள் நிலையை தான் துரிய நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ கனவு, சொப்பனம், சுளுத்தி, பேருறக்கம் அப்படிலாம் வரும். அந்த பேருறக்கம் அப்புறம் கடைசியில் அது துரியத்தில் நிற்கும். துரியாதீதம் துரியம் அப்படின்னு வரும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லா பற்றையும் அறவே விடுத்துட்டு யான் எனது அப்படிங்கிற அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் எச்செயலுமே தன்னுடைய செயலாக உணராமல் திருவருட் செயலாகவே அனைத்தையும் உணர்ந்து அந்த திருவருளிடத்தில் அடங்கி நிற்க பெறுகிற அந்த நிலை இருக்கு இல்லையா, அதை நாம் சுத்த துரியம் அல்லது அருள் நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இந்நிலையில் நிற்கக்கூடிய ஞானிகளும் யான் செய்தேன் யான் செய்வேன் என்றெல்லாம் சொல்கிறாங்களே. இப்போ ஞானிகள் சொல்கிறாங்க, நான் செய்கிறேன், நாங்கள் செய்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்களே. எனவே இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நான் எனது அப்படிங்கிற எந்த நினைப்பும் இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய செயல்னு நினைச்சு திருவருள் செயலாக நினைக்கணும்னு சொல்கிறீங்களே. அப்போ ஞானிகளும் கூட சில விஷயங்களை நான் செஞ்சேன் யான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு கேள்வி வருது. அப்போ யான் செய்தேன் யான் செய்வேன் என்றெல்லாம் சொல்கிறார்களே, எனவே அவர்களுக்கும் நான் என்ற அந்த முனைப்பு இருக்கத்தானே செய்கிறது. இதற்கு சான்றாக பின்வரும் நிகழ்ச்சி ஒன்றை அவங்க நமக்கு உதாரணமாக காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பாண்டிமாதேவியாரும் அமைச்சர் குலச்சரையாரும் அவங்க ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தமது உயிரையும் மன்னவனுடைய உயிரையும் உய்விக்கும்படி அவங்க வேண்டுறாங்க.
பாண்டிமாதேவியாரும் அந்த அமைச்சர் குலச்சரையாரும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளில் வணங்கி தமது உயிரையும் மன்னவனுடைய உயிரையும் காப்பாற்றணும், உய்விக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அவர்களை நோக்கி ஞானசம்பந்தர், அதாவது அவரை நோக்கி பிள்ளையார், நீங்கள் சிறிதும் அஞ்ச வேண்டாம், மெய்யுணர்வில்லா அமணர்களை யாவரும் காண வாதில் வென்று பாண்டியனை திருநீறு அணியும்படி செய்வேன் அப்படின்னு அதுக்கு பதில் கொடுக்குறாரு. யார்? இந்த திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு, நீங்கள் சிறிதும் அஞ்ச வேண்டாம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, மெய்யுணர்வில்லா அந்த அமணர்களை யாவரும் காண வாதில் வென்று பாண்டியனை திருநீறு அணியும்படி நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் அவனை பாண்டியனை திருநார் பூசும்படி நான் செய்வேன் அப்படின்னு இதில் வருது இல்லையா, அதை சொல்கிறாங்க. அப்போ யான் இதனை செய்து முடிப்பேன் என்று தன்முனைப்போடு நாம் சொல்வோம் அல்லவா, அதுபோலத்தானே இங்கு ஞானசம்பந்தரும் சொல்கிறாரு அப்படின்னு இவங்க கேள்வி கேட்காங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அது கேட்கலாம், சரி. இந்த சாதி குலம் பிறப்பு என்னும் இந்த தடஞ்சுழியில் தடுமாறி நிற்கும் நம்மவர் நிலை எங்கே? இந்த ஞானத்தினுடைய திருவுருவாய் பொழியும் அந்த சம்பந்த பெருமானுடைய நிலை எங்கே? அவரது நிலையை உணராமல் நாம் கேட்கின்ற கேள்வி இது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதை எடுத்தாலும் இருமையில் இருக்கோம். நான் அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நான் நீ அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா? ஜாதி குலம் பிறப்பு அப்படிங்கிற தடஞ்சொலியில் தடுமாறி நிற்கவங்க நம்மளுடைய நிலை. அவருடைய நிலையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கேள்வியை கேட்கலாமா அப்படின்னு கேட்காங்க. அப்போ அந்த ஞானிகளுடைய புறத்தோற்றம் உலகத்தாரது தோற்றத்தோடு ஒத்து தோன்றினாலும் உண்மையில் அவ்வாறு இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், நாமும் ஞானிகளும் நம்மளை மாதிரி தான் உண்டும் உடுத்தும் அவங்க செயல் புரிஞ்சும் வாழ்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம ரெண்டு பேருடைய விஷயங்களும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ஞானிகளது புறத்தோற்றம் இந்த உலகத்தாரது தோற்றத்தோடு ஒத்து தோன்றினாலும் உண்மையில் அவ்வாறு இல்லை என்பதை உணர்தல் வேண்டும். உலகத்தார் போல அவர்களும் யான் செய்தேன் யான் செய்வேன் என அந்த சொல்வழக்கு பற்றி அவங்க சொன்னாலும் அவங்களுடைய உணர்வு எல்லாமே சிவன் செய்தது அப்படின்னு தான் உணர்த்தி இருக்கும். சரி, சிவன் செய்தது என்றே அவங்க அவங்க உணர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வாயளவில் அவங்க யான் செய்தேன் யான் செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குமா, எல்லாம் சிவன் செய்தது அப்படின்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஞான சம்பந்தர் தாம் சொல்லியவாறே சமணரை வாதில் வென்று அந்த பாண்டியனுக்கு திருநீறு அளித்து அருளினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பாண்டியனுக்கு திருநீரை கொடுத்து அவர் அளித்து அருளுறாரு. அப்போ சிவபெருமானது திருநெறி எங்கும் திகழை செய்தார். இச்செயலை எல்லாம் அவர் தாம் செய்ததாக நினையாது இறைவனது செயலாகவே அவர் உணர்ந்து நின்றார். அப்போ உன்னை என்று வேறொரு உணர்வும் இல்லேன், உயிர்கள் உய்யும் வண்ணம் நீ தெருக்கூத்து ஏற்றுவதை இடையராது நினைப்பதே நியமமாகும் என்று அவர் அருளி செய்த அருள்மொழிகள் ஆழ்ந்து உணர்வதற்கு உரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனை உன்னையன்றி வேறொரு உணர்வும் எனக்கு இல்லைப்பா, உயிர்கள் உய்யும் வண்ணம் நீ திருக்கூத்து ஏற்றுவதை நான் என்ன செய்யணும், இடையராது நினைப்பதே நியமமாகும். அதுதான் என் கடமை, அதுதான் என்னுடைய நியமம், அதுதான் ரூல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ உயிர்கள் உய்யும் வண்ணம் நீ திருக்கூத்து ஏற்றுவதை இடையராது நினைப்பதே நியமமாகும் என்று அவர் அருளி செய்த அந்த அருள்மொழிகள் நாம் ஆழ்ந்து உணர்தற்கு உரியவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட சொல்கிறாங்க. கொன்றையம் முடியினாய் கூடலால வாயிலாய் நின்றையங்கி ஆடலே நினைப்பதே நியமமே என இறைவனது அந்த திருக்கூத்தனை குறிப்பிட்டு எல்லா செயலும் அவன் செய்தனவேயாம் என்பதை புலப்படுத்தி அதனை என்றும் மறந்தறியாத தமது நிலையை அவர் அங்கே உணர்த்தியுள்ளமை காணலாம். இவ்வாறு எச்செயல் செய்ய வரினும் அதனை திருவருட் செயலாக தெளிந்து திருவருளோடு ஒன்றி நிற்கும் நிலையாகிய இது சிவயோகம் எனப்படும் அல்லது துரிய அருள் நிலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எந்த செயலை செய்தாலும் அது இறைவனுடைய திருச்செயல் தான் அப்படிங்கிறத தெளிந்து இந்த திருவருளோடு ஒன்றி நிற்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சிவயோகம் அல்லது துரிய அருள் நிலை அப்படின்னு அவங்க அதை சொல்கிறாங்க. துரிய நிலை அல்லது துரிய அருள் நிலை எல்லாம் ஒன்று தான்.
இந்நிலையில் நிற்பவரையே உற்றார் என குறிப்பிட்டார் ஆசிரியர். அப்போ இவங்களைத்தான் உற்றார். அப்போ இங்கே நமக்கு திருஞான சம்பந்தரை பற்றி சொல்லியிருக்காங்க. நமக்கு உதாரணமாக இங்கே அவரை தான் எடுத்து காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க எச்செயலை செஞ்சாலும் இறைவனுடைய திருச்செயலாக அவங்க எண்ணி செய்கிறாங்க. அப்போ அந்த சிவயோகம் அப்படிங்கிற துரிய அருள் நிலை அவங்களுடைய நிலைன்னு காட்டுறாங்க. அப்போ இந்நிலையில் நிற்பவரையே நாம் உற்றார் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. உற்றார் என்பதற்கு திருவருளை தலைப்பட்டு ஒன்றினோர் என்பது பொருளாகும் அப்படின்னுங்க சொல்கிறாங்க. அப்போ திருவருள் நிலை அல்லது இந்த துரிய அருள்நிலை அல்லது சிவயோகம் அல்லது தெளிவடைதல், ஞானத்தில் 3வது நிலை தெளிதல் அப்படிங்கிற நிலை, இது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? சரி, அப்போ இவங்கள தான் உற்றார்னு சொல்லியிருக்கிறாரு. உற்றார்னா யார்? எந்த செயலையும் யான் எனது அப்படிங்கிற இந்த நினைப்பை சிறிது இல்லாமல் எச்செயலையும் தன் செயலாக உணராது திருவருட்செயலாக உணர்ந்து அத்திருவருளிடத்தில் அடங்கி நிற்பவர் பெரிய பெரும் நிலைதான் அந்த சுத்த துரியம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ உதாரணம் திருஞான சம்பந்தர் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து பெற்றார்னா யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இதுக்கு மேலே திருவருளுக்கு முதலாகி அந்த சிவத்தை அணைந்து பேரின்பத்தில் தோய்ந்து நிற்கும் நிலையாகிய நிட்டையினை எய்தியவரை பெற்றார் என குறிப்பிட்டார் ஆசிரியர். அப்போ பெற்றார் அப்படின்னா யாரு? அந்த சிவத்தை அடைஞ்சவங்களை, அந்த திருவருளுக்கு முதலாகிய அந்த சிவத்தை அடைஞ்சவங்களை பெற்றார்னு சொல்கிறாங்க. அப்போ திருவருளுக்கு முதலாகிய சிவத்தை அணைந்து பேரின்பத்தில் தோய்ந்து நிற்கும் நிலையாகிய நிட்டையினை எய்தியவரை பெற்றார் என குறிப்பிட்டார். அப்போது ஞானத்தினுடைய 4வது நிலை நிட்டை உடல் அப்படிங்கிற அந்த நிலை, அந்த திருவருளுக்கு முதல் நிலை முதலாகிய அந்த சிவத்தை அடைஞ்ச நிலை, சிவத்தை அணைந்து பேரின்பத்தில் தோய்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் அந்த நிட்டை நிலை அல்லது இந்த பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நிட்டை நிலையினையை எய்தியவரை பெற்றார் என குறிப்பிட்டார் ஆசிரியர். அப்போ அருள் திருவருள் வழியாகத்தான் நம் சிவத்தை அடைய முடியும். அப்போ திருவருள் நிலையை பெற்றவங்களுக்கு பேர் என்னது? உற்றார்னு சொல்கிறாங்க. அந்த திருவருளின் மூலம் சிவத்தை அணைந்து அந்த பேரின்பத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு பேர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பெற்றார் அப்படின்னா அந்த அந்த நிட்டை கூடல் நிலை, நிட்டை கூடலில் தான் சிவத்தை அணைய முடியும் நம்ம. சரிங்களா? அப்போ இவங்கள தான் பெற்றார்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போ முடிவாய் உள்ள அந்த சிவபோகமாகிய துரியாதீத ஆனந்த அனுபவத்தை பெற்றவர் ஆதலின் இப்பெயர் அவருக்கு பொருந்தியதாயிற்று. அப்போது இவங்க யார்? முடிவாக இருக்கக்கூடிய அந்த சிவபோகம். ஓகேங்களா? உற்றார் அப்படிங்கிறவருக்கு என்ன இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க? சிவயோகத்தை அடைஞ்சவங்க, அப்போ திருவருளை அடைஞ்சவங்க அல்லது அருள்நிலையை அடைஞ்சவங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அல்லது சுத்த துரியத்தை அடைஞ்சவங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது உற்றார். அவங்களுக்கு பேர் உற்றார். பெற்றார் அப்படின்னா அவங்க யார்? நிட்டை நிலையினை எய்தியவங்க அல்லது சிவபோகத்தை அடைஞ்சவங்க. சரிங்களா? சிவபோகம் அல்லது துரியாதீதம் அப்படிங்கிறத அடைஞ்சவங்க தான் யார்? இந்த பெற்றார் அப்படின்னவங்க சொல்கிறோம். சரிங்களா? அப்போ சிவத்தை அணைஞ்சு பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கவங்களுக்கு பேர் பெற்றார். அப்போது இந்த சிவபோகமாகிய துரியாதீத ஆனந்த அனுபவத்தை பெற்றவர் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பேர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அந்த ஞானத்தினுடைய 4வது நிலை, இந்த ஃபைனல் நிலை, அந்த ஸ்டேஜ் நிட்டை கூடல், அவங்க யார் பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு பேர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிவத்தை அணைந்து இன்புறுதல் பரமுக்தியாதலின், அப்போ இந்த துரியாதீத நிலை அல்லது இந்த நிட்டை ஊடல் நிலை அல்லது அந்த சிவத்தை அணைந்து பேரின்பத்தை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த ஒரு நிலைக்கு பேர் அதுதான் பரமுக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவத்தை அணைந்து இன்புறுதல் பரமுக்தி ஆதலின் அதனை உடம்பு நீங்கிய பிறகு அல்லவா பெற இயலும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது உற்றார்னு பார்த்தோம் இல்லையா? உற்றார் அப்படிங்கிறவங்க திருவருள் நிலையில் நிற்கக்கூடியவங்க. திருவருள் நிலை அப்படின்னா ஞானத்தினுடைய 3வது நிலை, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பேர் தான் அல்லது திருவருள் நிலையில் நிற்கிறவங்க அல்லது தெளிதல் நிலையில் நிற்கிறாங்க. எல்லாம் ஒரே அர்த்தம் தான். தெளிதல் அல்லது திருவருள் நிலை அல்லது அருள்நிலை அல்லது துரிய நிலை, இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? அப்போ அதுக்கு பேர் என்ன? பதமுக்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க பெற்றதெல்லாம் பதமுக்தி. ஆனால் இந்த பெற்றார் அப்படின்னு சொல்லி சிவத்தை அணைந்து பேரின்பத்தை பெற்றுக்கொண்டு இருக்காங்க இல்லையா, அந்த துரியாதீத ஆனந்த நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்க பெறக்கூடிய முக்தி பரமுக்தி. அப்போ இந்த பரமுக்தியை இந்த உடம்பு நீங்கிய பிறகு தானே நாம் பெற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
அப்போ உடம்பு உள்ள பொழுதே அதனை பெற இயலுமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அவ்வாறு நீங்கள் ஐயுற வேண்டுவது இல்லை. உடம்பு உள்ள பொழுதும் இறைவன் உடன் இருக்கவே செய்கிறான். நம்ம இறந்த பிறகுதான் இந்த பரமுக்தியை அடைய முடியுமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அப்படிலாம் இல்லை. இதை பற்றி நீங்கள் எந்த ஐயரவும் வேண்டாம். உடம்பு உள்ள பொழுதும் இறைவன் உங்க கூட தானே இருக்கிறான். அப்போ இந்த உயிர் இருக்கும்போதே, இந்த உடல் இருக்கும்போதே இந்த பரமுக்தியை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ உடம்பு உள்ள பொழுதும் இறைவன் உடனிருக்கவே செய்கிறான். எப்பொழுதும் உடனாக இருக்கின்ற அவனை உடம்பு உள்ள பொழுதே அடையலாம். அப்போ உடம்பு உள்ள பொழுதே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே பரமுக்தியை அடையலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பரமுக்தியை நம்ம அடையலாம், அணைந்து இன்புறலாம். ஆயின் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவனை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடம்பு உள்ள பொழுதே அந்த பரமுக்தியை அடையலாம், அவனை அணைந்து இன்புறலாம். ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவனை என்றும் மறவாமை வேண்டும். பக்தியினால் அவனை இடையராது ஏத்துதல் வேண்டும். மறவாமையும் பக்தியினால் ஏத்துதலும் ஆகியவற்றை இடையராது செய்து வருபவர் இவ்வுடம்பு உள்ள பொழுதே சிவத்தை அணைந்து இன்புறுவர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணுமா? நாம் செய்ய வேண்டிய வேலை என்னது? பக்தியினால் அவனை இடையராது ஏத்துதல் வேண்டும். மறவாமையும் அப்புறம் பக்தியினால் ஏற்றுதலும் இதை இடையராது நம்ம செய்துட்டு வந்தோன்னா இந்த உடம்பு உள்ள பொழுதே சிவத்தை அணைந்து இன்புறலாம், அல்லது நம்ம பரமுத்தியை அடையலாம், அல்லது துரியாதீத ஆனந்த நிலையை அடையலாம், அல்லது சிவபோகத்தை அடையலாம். எல்லாம் ஒரே அர்த்தம்தான், சரிங்களா? அப்போ சிவத்தை அணைந்து அவனை நீங்காது நிற்பது நிர்விகற்ப நிட்டை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சிவத்தை அணைந்து அந்த துரியாதீத நிலைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த சிவத்தை அணைந்து அவனை நீங்காது நிற்கக்கூடிய நிலைக்கு பேர் நிர்விகற்ப நிட்டை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிட்டை அப்படின்னாலே இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஞானத்தினுடைய 4வது நிலையாகி நிட்டை கூடல் கிடைச்சா தானே பரமுக்தி கிடைக்குது. அப்போ இதுக்கு பேர் நிர்விகற்ப நிட்டை. அப்போ நிட்டை என்று சொன்னாலே அது நிர்விகற்ப நிட்டையை தான் குறிக்கும், சரிங்களா? நிட்டை கூடல்னாலே நிர்விகற்ப நிட்டை என்ன அர்த்தம்? சிவத்தை அணைந்து பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை, அல்லது துரியாதீத ஆனந்த நிலை, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆமாம், இனி நிட்டை கூடியவங்க அந்நிலையிலிருந்து நீங்கி உலக நினைவுற்று உலகத்தாரோடு பொருந்தி நிற்பது சவிகற்ப நிட்டை. இப்போ சிலவங்க நிட்டை கூடியிருப்பாங்க, அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் விலகி அல்லது நீங்கி இந்த உலக நினைவுற்று உலகத்தாரோடு பொருந்தி நின்னாங்கன்னா அந்த நிட்டைக்கு பேர் சவிகற்ப நிட்டை. அப்போ நிட்டையில் 2 இருக்குது. ஒன்று நிர்விகற்ப நிட்டை, இன்னொன்று சவிகற்ப நிட்டை. நிர்விகற்ப நிட்டைனா நமக்கு தெரியும், சிவனை அணைந்து அவனை நீங்காது அந்த பேரின்பத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறது நிர்விகற்ப நிட்டை. அப்போ சவிகற்ப நிட்டைனா என்னது? அந்த நிட்டை கூடியவங்க அந்த நிலையிலிருந்து நீங்கி மீண்டும் இந்த உலக நினைவுற்று, உலக நினைவு உலகத்தாரோடு அவங்க பொருந்தி நின்னாங்கன்னா அவங்களுடைய நிட்டை பேர் சவிகற்ப நிட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வாறு சிவபோகமாகிய நிட்டை நின்று மீள்வோர் சிவயோகமாகிய அருள்நிலையில் நிற்றலன்றி அதற்கு கீழே வாரார். சரி, அவங்கள இந்த உலக நினைவுலாம் அவங்கள ஏதோ கொஞ்சம் அவங்கள இதில் இந்த அதாவது நிர்விகற்ப நிட்டையிலிருந்து கொஞ்சம் விலகி இந்த உலகத்தாரோடு அவங்க உலகத்தை நினச்சி உலகத்தாரை பொருந்தி நின்றுட்டாங்கன்னா அவங்க எந்த நிலைக்கு வந்துடுவாங்க? இந்த திருவருள் நிலைக்கு தான் இறங்கிடுவாங்க. ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உலக நினைவு அந்த நிட்டை குடியிலேருந்து அவங்க நிலையிலேருந்து நீங்கினாலுமே அவங்க அடுத்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் தான் கீழே இறங்குவாங்க. அந்த திருவருள் நிலையில் தான் அவங்க நிற்பாங்க, அதுக்கு கீழே போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த நிட்டை கூடியவங்க அந்நிலையிலிருந்து நீங்கி உலக நினைவுற்று உலகத்தாரோடு பொருந்தி நிற்பது சவிகற்ப நிட்டை. அப்போ இவ்வாறு சிவபோகம்னா என்னது? அதாவது துரியாதீத ஆனந்த நிலை அல்லது சிவத்தை அணைந்து பேரின்பத்தை அடையக்கூடிய நிலை. அந்த நிலையிலிருந்து அதுதான் நிட்டை கூடல் நம்ம சொல்கிறோம். அப்போ சிவபோகமாகிய அந்த நிட்டையிலிருந்து மீள்வோர் அல்லது அதிலிருந்து நீங்கிறவங்க சிவயோகமாகிய அருள்நிலையில் நிற்றலன்றி அதற்கு கீழே வாரார். அப்போ சிவயோகம், அருள்நிலை, தெளிவு நிலை, துரிய நிலை, இது எல்லாமே ஒரே அந்த 3வது நிலையை தான் குறிக்கி. தெளிதல் அப்படிங்கிற அந்த ஞானத்தினுடைய 3வது நிலைக்கு தான் இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டெப்பு தான் அவங்க கீழே இறங்குறாங்க, சரிங்களா? நிட்டை கூடல்லேருந்து அடுத்த கீழே ரிவர்ஸில் வந்தோம்னா அடுத்தது என்ன? தெளிதல் அப்படிங்கிற அந்த நிலை.
அதாவது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைக்கூடல். இப்போ திரும்ப உலக நினைவுற்று அவங்க உலகத்தாரோடு சம்மந்தப்பட்டு வராங்க அப்படின்னா அந்த ஃபோர்த்து நிட்டைக்கூடலேருந்து அதுக்கு முந்தின ஸ்டேஜ் என்னது, அந்த தெளிதலுங்கிற நிலைக்கு மட்டும்தான் வருவாங்க. அதுக்கு கீழே அவங்க ஒரு நாளும் போக மாட்டாங்க. அதை தான் இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வாறு சிவபோகமாகிய நிட்டை நின்று மீள்வோர் சிவயோகமாகிய அருள்நிலையில் நிற்றலன்றி அதற்கு கீழே வாரார். நால்வர் பெருமக்களும் மற்றுள்ள நாயன்மார்களும் சவிகற்ப நிட்டையில் இருந்தவர்களே ஆவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது நிட்டையில் கூடினவங்க தான், ஆனால் இந்த உலக நினைவுற்று உலகத்தாரோட பொருந்தி நிற்கிறதுனால அவங்க சவிகற்ப நிட்டையில் நிற்கிறாங்க, அல்லது அந்த திருவருள் நிலையில் நிற்கிறாங்க, அல்லது அந்த துரிய நிலையில் நிற்கிறாங்க, அல்லது அருள் நிலையில் நிற்கிறாங்க, அல்லது சிவ யோகத்தில் நிற்கிறாங்க. எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அந்த தேர்ட் ஸ்டேஜ், ஓகேங்களா, ஞானத்தினுடைய இந்த 4 வடிகள் படியில் 3வது படிக்கு அவங்க ஒரு ஸ்டெப்பு தான் கீழே இறங்குறாங்க. நிட்டைக்கூடலேருந்து அது முந்தின ஸ்டெப்புக்கு அவங்க வந்து இறங்கி நிற்கிறாங்க. அப்போ இந்த நால்வர் பெருமக்களும் மற்றும் நாயன்மார்களும் இந்த சவிகற்ப நிட்டையில் இருந்தவங்க தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது அப்போ இதில் நால்வர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம 3 பேரை நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். ஏன்னா மாணிக்கவாசகர் பரமுக்தி, அது வந்து அவங்க வந்து ஞானத்தில் நிட்டை உடல் நிலையில் நின்றவங்க. சரிங்களா? அப்போது இங்கே நாயன்மார்களும் சவிகற்ப நிட்டையில் நின்றவங்க தான். அதாவது உலக வாழ்வில் உள்ள பொழுதே திருவருளில் அழுந்தி நின்றவர் ஆவார். உலக வாழ்வு இருக்கும்போதே திருவருளில் நின்றவங்க இவங்க எல்லாருமே. திருவருள் அந்த தேர்டு ஸ்டேஜ். சரிங்களா? அல்லது சிவயோகம் அப்படிங்கிற நிலை, அல்லது துரிய நிலை, அல்லது வேறு அருள் நிலை, எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? தெளிதல் நிலை. அப்போ இவங்களுக்கு பேர் தான் என்னது, அதாவது பெற்றார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னத்தை பெற்றிருக்காங்க அவங்க? சிவத்தை அணைந்து இன்புறுதல், அந்த இன்புறுதல் பரமுக்தியை அவங்களுக்கு கொடுக்குது. சிவத்தை அணைந்து இன்புறுதல் கூடிய இந்த பரமுக்தியில் பரமுக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. இதை பெற்றவங்களும் தான் நம்ம பெற்றார் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம். ஆனால் இங்கே இந்த பெற்றார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெற்றாருங்கிற அந்த ஸ்டேஜ் அல்லது பரமுக்திங்கிறது அந்த உடம்பு இருக்கும்போதே நம்மளால் அதை வந்து பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா எப்போவுமே இறைவன் நம்மகிட்ட தான் இருக்கிறார் இல்லையா? அதனால் உடம்பு உள்ள பொழுதே நம்ம வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா, நாம் இந்த உடம்பு உள்ள போதே இந்த பரமுக்தியை பெறணும், அல்லது உடம்பு உள்ள போதே துரியாதேத ஆனந்த நிலையை நம்ம அடையணும், அல்லது பரமுக்தியை அடையணும், அல்லது சிவபோகத்தை அடையணும். எல்லாம் ஒரே அர்த்தம் தானே. இது எல்லாத்துக்கும் நாம் செய்ய வேண்டியது 2 விஷயம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அவனை என்றும் மறவாமை மீண்டும் பக்தியினால் அவனை இடையராது ஏற்றுதல் வேண்டும். அந்த 2 விஷயத்தையும் நம்ம இடையராது செய்து கொண்டே வந்தோம்னா கண்டிப்பாக இந்த உடம்பு உள்ள போதே பரமுக்தியை அடையலாம். அதுக்கப்புறவு அப்போ இதுக்கு பேர் என்னது, நிட்டை உடல் அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். பரமுக்தி அல்லது நிட்டை உடல் அல்லது சிவ போகம் அப்படின்னு பல பேர்கள் அதுக்கு வந்து இருக்குது இல்லையா? அப்போ இந்த நிட்டை கூடுதலில் 2 டைப் இருக்குதுன்னு காட்டுறாங்க. ஒன்று நிர்வகற்ப நிட்டை, இன்னொன்று சவிகற்ப நிட்டை. நிர்வகற்ப நிட்டை அப்படின்னா அவங்க நிட்டை கூடலில் நிற்கக்கூடியவங்க. சரிங்களா? அதாவது சிவத்தை அணைந்து அந்த பேரின்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை நிர்வகற்ப நிட்டை. சவிகற்ப நிட்டைன்னு என்ன அப்படின்னா, அந்த நிட்டை கூடியவங்க இந்த உலக நினைவுற்று இந்த உலகத்தாரோடு அவங்க பொருந்தி நிற்கக்கூடிய நிலை சவிகற்ப நிட்டை. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அந்த நிட்டை கூடலேருந்து அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு கீழே இறங்கிடுவாங்க. சரிங்களா? அந்த தெளிதல் நிலைக்கு வந்துடுறாங்க, அல்லது திருவரும் நிலையில் நிற்கக்கூடியது. அந்த நிலைக்கு பேர் தான் சவிகற்ப நிட்டை. அப்போ நம்ம 4 பெருமக்கள் நாயன்மார்கள் இவங்க எல்லாருமே சவிகற்ப நிட்டையில் இருந்தவங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. சரி, அப்போ இதில் ரெண்டு ஆட்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். உற்றார்னா யார், பெற்றார்னா யார்? பெற்றார்னா ஜென்ரலி நிட்டை கூடல் பரமுக்தி அடைஞ்சவங்க பேர் தான் பெற்றார். அந்த நிட்டை கூடலில் 2 வகையை பற்றி நமக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பெற்றார். உற்றார் அப்படின்னா யார்? வெறும் கேட்டல் சிந்தித்தல்ங்கிற நிலையில் மட்டுமே நிற்கக்கூடியவங்க. ஞானப்பாதையில் வந்து ஞானத்தை கேட்டல் சிந்தித்தல் அப்படிங்கிற 2 நிலையில் நிற்கக்கூடியவங்க தான் யார்? உற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. பரமுக்தியை பெற்றவங்க அவங்க பெற்றார் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ பற்றார் அப்படின்னா யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல, அதை சொல்கிறாங்க. கேட்டல் சிந்தித்தல் நிலையில் நின்று திருவருளை தலைப்பட மாட்டாதவர் பற்றார் எனப்பட்டார். அப்போ கேட்டல் சிந்தித்தல்ங்கிற நிலையில் நின்று திருவருளை அவங்க தலைப்பட மாட்டாதவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சாரி மாஸ்டர், இதில் வந்து உற்றார் அப்படின்னா நான் தப்பாக சொல்லிட்டேன். உற்றார் அப்படின்னு சொல்கிறவங்க திருவருளை பொருந்தி அதனோடு ஒன்றாய் நின்றவர், அவங்க தான் வந்து உற்றாருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 4 பெருமக்கள் எல்லாருமே நம்ம என்ன சொல்லலாம், உற்றார்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஏன்னா தாம் வேறு நில்லாது திருவருளில் பொருந்தி அதனோடு ஒன்றாய் நின்றவர், அதற்கு மேலே உள்ள சிவப்பேற்றினை எய்து நிட்டையில் நின்றவரும் மெய்ப்பொருளை ஒருபோதும் நீங்க மாட்டார்னு அந்த முதல்ல நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்போ இதில் என்ன அர்த்தம்? உற்றார் அப்படின்னா தாம் வேறு நில்லாது திருவருளில் பொருந்தி அதனோடு நின்றவர், அவங்க தான் வந்து உற்றார்னு சொன்னாங்க.
சரிங்களா? அப்போ திருவருள் நிலை, அந்த தெளிதல் நிலை நிற்கக்கூடிய, அதில் நிற்கக்கூடியவங்க உற்றார். அந்த நிட்டை கூடல் நிலையில் நிற்கக்கூடியவங்க வந்து பெற்றார். பற்றார் அப்படின்னா என்னது? இந்த கேட்டல் சிந்தித்தல்ங்கிற நிலையில் மட்டுமே நிற்கக்கூடியவங்க பற்றார். சரிங்களா? நான் தப்பாக சொல்லிட்டேன் இந்த இதில் பற்றாரை பற்றி, சாரி மாஸ்டர். அப்போ இந்த கேட்டல் சிந்தித்தல்ங்கிற நிலையில் நின்று திருவருளை தலைப்பட மாட்டாமல், திருவருள் நிலைக்கு இன்னும் போகலை, தெளிதல் நிலைக்கு இன்னும் போகலை அவங்க. சரிங்களா? ஒன்லி கேட்டல் சிந்தித்தல்லே நிற்கிறாங்க. அவங்களுக்கு பேர் தான் பற்றார். இவரது நிலையினை அறியும் நெறி உயிர் விளக்கம் இந்த அதிகாரத்தில் முன்னாடியே அதை பற்றி ஓரளவு நமக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஞானத்தில் வந்து கேட்டல் சிந்தித்தல் நிலைகளில் யான் எனது அப்படிங்கிற பற்றுக்கள் அறுதல் இல்லை. அந்த நேரத்தில் முழுமையாக அந்த பற்று வந்து நம்மளை விட்டு போகாது. எப்படி? அந்த ஞான இதில் கேட்டல் சிந்தித்தல்ங்கிற நிலையில் நிற்கிற வரை நமக்கு யான் எனது அப்படிங்கிற பற்றுக்கள் அறுதல் இல்லை. அப்போ அவை முற்றாக நீங்குவது எப்போ அப்படின்னா தெளிதலுங்கிற நிலையில் தான் நமக்கு முற்றாக நீங்கும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த திருவருள் நிலை அல்லது அந்த தெளிதல் நிலை அல்லது அந்த துரிய நிலை அல்லது அருள் நிலை அல்லது யாரை இன்னொரு விதமாக எப்படி நம்ம சொல்லலாம், அந்த உற்றார் நிலை இல்லையா? உற்றார்னு அப்படி யார்? திருவருள் நிலையை உள்ளவங்க தானே உற்றார்னு சொல்கிறோம். அப்போ அந்த உற்றாராக நம்ம ஆகணும். நம்ம வந்து இப்போ பற்றார நம்ம நிற்கிறோம். வெறும் கேட்டல் யார் சொன்னாலும் கேட்டுக்கிறோம், புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் ஜஸ்ட்டு நம்ம இன்ஃபர்மேஷனாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். சிந்திக்க கூட இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம கேட்டல் சிந்தித்து நிறையில் உள்ள பற்றார் தான் நாம். சரிங்களா? அப்போ கேட்டல் சிந்தித்தல் நிலையில் யான் எனதுங்கிற பற்று நமக்கு போகாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ எப்போந்தான் முற்றாக போகுமா? இந்த உற்றாருங்கிற நிலைக்கு வரணும், அல்லது திருவருள் நிலைக்கு வரணும், அல்லது துரிய நிலைக்கு நாம் வரணும். வந்தால் தான் நமக்கு இந்த பற்றுகள் முற்றாக நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தெளிதல் அப்படிங்கிற நிலையில் தான் நான் எனது அந்த பற்றுக்கள் வந்து முழுவதும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே தெளிதல் நிலைக்கு சென்று திருவருளை உறுதியாக பற்ற முடியாமலும், இப்போ நம்ம கேட்டல் சிந்தித்தல் நிலையில் இருக்கிறனால அந்த பற்று முழுவதும் நமக்கு நீங்கலை, அதனால் தெளிதல் நிலைக்கும் நம்மளால் போக முடியாமல் நாம் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவருளை உறுதியாக பற்ற முடியாமலும் யான் எனது எனும் பற்றினை விட முடியாமலும் நிற்பவராகி இவர்கள் ஏனைய உலக மாந்தர் போல பிறப்பிற்கு ஆளாவார் போலும் என்ற எண்ணம் நமக்கு எழலாம் அல்லவா? அப்போ அவங்களும் சாதாரண அந்த மாந்தர்களைப் போல, மக்களை போல இவங்களும் பிறப்புக்கு ஆளாவாங்க இல்லையா? மீண்டும் மீண்டும் பிறவி அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்காங்க. அப்போ உலக வாழ்வில் உழலும் நமக்கும் சிற்சில சமயம் இந்த ஞான வேட்கை நமக்கு எழும் இல்லையா? சில நேரங்களில் நமக்கு ஒரு பயங்கரமாக நமக்கு வந்து ஒரு ஞான வேட்கை வரும். நமக்கு ஒரு யாராவது ஒரு சித்தாந்த சொற்பொழிவு நம்ம போய் கேட்க போகிறோம், அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஐயோ, இவ்வளோ அருமையான கருத்துக்கள் இந்த சித்தாந்த நூல்களில் இருக்கா, இவற்றையெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ளாமல் காலத்தையெல்லாம் நம்ம வீணாக்கிட்டோமே, இனியாவது இந்த சிவஞான போதத்தை நாம் படிக்கணும் இப்படின்னுங்களாம் பலவிதமான ஆர்வம் வந்து சில நேரங்களில் நமக்கு மேலோங்கும், சில நேரங்களில். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க, நமக்கும் சிற்சில சமயம் அந்த ஞான வேட்கை அப்படிங்கிறது எழுதல் உண்டு. ஆனால் அந்த ஆர்வம் அந்த வீடு வரையும் தான், வீட்டுக்கு போகிற வரை தான். ஏன்னா அந்த சொற்பொழிவை கேட்டுட்டு வீட்டுக்கு போகிற வரை நமக்கு அந்த எண்ணம் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த குடும்ப எண்ணம் மனதுக்குள்ளே அது கூடி வந்துடும். அப்போ ஞான வேட்கை வந்த சுவடு தெரியாமலே அது போயிடும். அப்போ இதுக்கு ஓமை நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இரவில் உறக்கத்தின் போது இடையிடையே நமக்கு கொஞ்சம் விழிப்பு வரும், இடையில திடீர்னு முழிப்போம். ஆனாலும் சில நொடிகள் தான் அந்த விழிப்பு, மறுபடியும் கண்ண மூடி நம்ம தூங்கிடுவோம். இல்லை ஒரு பாத்ரூமுக்கு எந்திக்கும் போயிட்டு வந்து திரும்ப படுத்து தூங்கிடுவோம் இல்லையா? அந்த சிறிது நேர விழிப்பை போலத்தான் நமக்கு ஏற்படுகின்ற இந்த ஞான வேட்கையும் நிலைத்தல் இன்றி விரைவில் நீங்குகிறது. அப்போ நிலையாக இருக்கா அந்த ஞான வேட்கை நமக்கு இல்லை. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ சொற்பொழிவு, நல்ல ஒரு தத்துவ சொற்பொழிவுகள்லாம் நம்ம கேட்கும்போது அந்த நேரத்தில் சித்தாந்த சொற்பொழிவை கேட்கும்போது வருது, திரும்ப போயிடுது. வீட்டுக்கு போனோன்னா திரும்ப வீட்டு சூழ்நிலை தான் ஞாபகம் வருது, இதெல்லாம் விட்டுறோம். அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறாங்க, இரவில் உறக்கத்தின் போது இடையிடையே வரக்கூடிய அந்த விழிப்பை போன்றது உங்களுடைய ஞான வேட்கை. விழிப்பு வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் புரண்டு படுத்து திரும்பவும் தூங்கிடுவோம். நம்ம இடையில எந்திரிச்சா கூட திரும்ப தூங்கிடுறோம், அதை மாதிரி அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் ஞான நெறியை மேற்கொண்டு அந்த கேட்டல் சிந்தித்தல் அப்படிங்கிற நிலையில் நிற்பவருடைய ஞான வேட்கை நிலையை உடைய உண்மையான அவங்களுடைய தான் அந்த ஞான வேட்கைன்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு டைமிங் நாம் வந்து அந்த மாதிரியான ஒரு வேட்கை நமக்கு உண்டாகுது. ஆனால் உண்மையிலே இந்த ஞான நெறியை மேற்கொண்டு அந்த கேட்டல் சிந்தித்தல் அப்படிங்கிற நிலையில் நிற்பவருடைய ஞான வேட்கை எப்படி இருக்குமா? நிலையுடைய உண்மையான ஞான வேட்கை. நம்ம இதெல்லாம் பொய், நிலையில்லாத ஒரு ஞான வேட்கை. நம்ம டைம் பீயிங் நினச்சிட்டு விட்டுருவோம்.
ஆனால் ஞான நெறியில் இல்லை, நாம் பரமுக்தி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி, அந்த நெறியில் நிற்கக்கூடியவங்க, ஞான நெறியில் நிற்கக்கூடியவங்க, அவங்க கேட்டல் சிந்தித்தல், அவங்களுடைய கேட்டல் சிந்தித்தல் தன்மை வேறு. சரிங்களா? ஏன்னா அவங்க கேட்டல் சிந்தித்தல் அந்த நிலையில் நிற்பவருடைய ஞான வேட்கை எப்படிப்பட்டதோ அது உண்மையான ஞான வேட்கை. ஏன்னா அவங்க தொடர்ந்து அதில் ஃபாலோ பண்ணி அதை தொடர்ந்து கடந்து போய் அடுத்தடுத்த நிலைக்கு போகணுங்கிற நிலையில் அவங்க இந்த கேட்டல் சிந்தித்தல் நிலையில் உண்மையான ஞான வேட்கையில் இருக்காங்க. நாம் டைம் பீயிங்க்கு சும்மா அப்படி இப்போ ஏதாவது நல்ல வார்த்தை கேட்கும்போது ஞான வேட்கை வரும், அப்புறம் அது காணாமல் போயிடும். நம்ம வேட்கை வேறு. சரிங்களா? அது நிலை இல்லாதது நம்மளுடைய ஞான வேட்கை. ஆனால் ஞான நெறியை மேற்கொண்டு அந்த கேட்டல் சிந்தித்தல் இருக்கவங்களுடைய அந்த ஞான வேட்கை உண்மையான நிலையுடைய உண்மையான ஞான வேட்கைன்னு சொல்கிறாங்க. அதனால் சத்தி நிபாதம் வாய்க்கப்பெற்ற அவர்கள், அப்போ அவங்க சத்தி நிபாதம் வாய்க்கப்பெற்றவங்க. இப்போ மலப்பரிபாகம் நடந்துட்டுன்னா சத்தி நிபாதம் உங்களுக்கு நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ அந்த சத்தி நிபாதம் வாய்க்கப்பெற்ற அவர்கள் இப்பொழுது பற்றார் என்ற நிலையில் நின்றாலும், அவங்க இப்போ பற்றாராக இருக்கலாம், ஜஸ்ட்டு அவங்க கேட்டல் சிந்தித்துங்கிற நிலையில் இருந்தாலும் கூட அவங்க ஞான வேட்கையில் தீவிரம் கொண்டு தெளிதல் முதலிய மேல்நிலை படிப்படியே அடைந்து அந்த பிறவி அரும் நிலையை அவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி. அப்போ அவங்க கண்டிப்பாக தெளிதல்ங்கிற நிலைக்கு வருவாங்க, அந்த திருவருளை பெறுவாங்க. அந்த தெளிதல்ங்கிற நிலை, அந்த திருவருள் நிலை அல்லது சிவயோக நிலை அல்லது துரிய நிலை கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ஏன்? அவங்க ஞான நெறியில் கேட்டல் சிந்தித்தல்னு அவங்க அதை கேட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய இந்த ஞான வேட்கை நிலையானது, உண்மையானது. அதனால் நிச்சயமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, தெளிதலுக்கு போயிடுவாங்க. போய் அவங்களுக்கும் இந்த பிறவியெல்லாம் அறக்கூடிய நிலையெல்லாம் அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பற்றியே பற்றாரும் அற்றார் பவம் என்றார் நம்முடைய ஆசிரியர். பற்றாரும்னா இப்போ இவங்கள தான் சொல்கிறாங்க, இந்த உண்மையான ஞான நெறியில் நின்று கேட்டல் சிந்தித்தலில் இருந்து உண்மையான நிலையான ஞான வேட்கை உடையவங்க கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ் ஆகிய இந்த தெளிதல் அல்லது சிவயோகம் அல்லது துரிய நிலை அல்லது திருவருள் நிலை அல்லது அருள் நிலை, எந்த இதை பேருனாலும் வச்சுக்கலாம், அந்த நிலைக்கு கண்டிப்பாக போய் அவங்களுடைய பிறவியும் வரும், அருந்து போகும் அவங்களுடைய பிறவியும். அப்படிங்கிற இதுக்காகத்தான் இந்த பாட்டில் பற்றாரும் அற்றார் பவம் அப்படிங்கிற வார்த்தையே போடுறாங்க. பவன்னா இந்த பிறவி. சரிங்களா? அப்போ பற்றாரும், இந்த இவங்கள தான் பற்றாருன்னு சொல்கிறாங்க. உண்மை நெறியில் நின்று அந்த ஞானத்துடைய கேட்டல் நிற்றல் நிலையில் நிற்கக்கூடியவங்க தான் யார்? பற்றார். அப்போ அவங்களுக்கும் அற்றார் பவம், அவங்களுக்கும் பிறவி நீங்கும் அப்படின்னு இங்கே ஆசிரியர் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. நம்மளுடைய ஞான வேட்கை டைம் பீயிங், அது நிலையும் இல்லை, உண்மையானதும் கிடையாது. அப்படியே வந்துட்டு போயிடும். இந்த தூக்கத்தில் எந்திரிச்சிட்டு திரும்பவும் தூங்கிடுறோமே, அந்த மாதிரி நிலை அப்படின்னு நமக்கு உதாரணம் காட்டுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இந்த இதில் நம்ம 3 பேர்களை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. உற்றார், பெற்றார், பற்றார். உற்றார்னா யார்? திருவருள் நிலையில் நிற்கக்கூடியவங்க. சரிங்களா? பெற்றார் அப்படிங்கிறவங்க நிட்டை கூடலில் நிற்கக்கூடியவங்க. அப்போ உற்றார்னா யார்? திருவருள் நிலையில் அந்த 3வது நிலை தெளிதல் அப்படிங்கிற நிலையில் நிற்கக்கூடியவங்க. ஞான இதில் படியில் தெளிதல் நிலையில் நிற்கக்கூடியவங்க. பெற்றார் அப்படின்னா 4வது நிலை நிட்டை கூடலில் நிற்கக்கூடியவங்க. அவங்களுக்கு பெற்றார்னு பேர். அந்த நிட்டை கூடலில் 2 வகை இருக்குதுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. நிர்வகற்ப நிட்டை, சவிகற்ப நிட்டை அப்படின்னா என்னது அப்படிங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பற்றார் அப்படின்னா யார் அப்படின்னா உண்மையான ஞான நெறியில் நின்று கேட்டல் சிந்தித்தல்ங்கிற நிலையில் நிற்கக்கூடிய அவங்களுக்கு பேர் தான் பற்றார். அப்போ நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பற்றாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க ஞான வேட்கை நிலையானது, உண்மையானது, ஞான நெறியில் கேட்டல் சிந்தித்தலில் நிற்காங்க. நம்மளுடைய ஞான வேட்கை டைம் பீயிங், சும்மா நம்ம சில நேரம் நினைப்போம், அதோடு விட்டுருவோம். நல்ல தத்துவ கதைகளை சொற்பொழிவுகளை கேட்குமா, அந்த நேரம் ஆமாப்பா சார் இவ்வளோ நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் தெரியாமல், இதெல்லாம் நம்ம செயல்படுத்தணும் வாழ்க்கையில், அப்படி இப்படி நம்ம நினைப்போம். அதோட சரி, வீட்டுக்கு போனோன்னே எல்லாம் போயிடும், நம்மளை விட்டு அந்த சிந்தனையே போயிடும் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஞான வேட்கை எப்படி இருக்கான்? பொய்யானது, நிலை இல்லாததாக இருக்குது நமக்கு. ஆனால் பற்றார் அப்படிங்களுடைய ஞான வேட்கை எப்படி இருக்குது? நிலையானது, உண்மையானது. அதனால் ஞான நெறியில் நின்று அந்த ஞானத்தினுடைய கேட்டல் சிந்தித்தல் நிலையில் இருக்காங்க. அப்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே அடுத்த ஸ்டேஜ் ஆகிய தெளிதல் நிலைக்கு வந்து அல்லது திருவருள் நிலைக்கு வந்து அவங்களும் பிறவி அறுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறனால தான் அந்த வார்த்தையை நமக்கு அந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க? பற்றாரும் அற்றார் பவம். பவம்னா பிறவி, அந்த இதை அறுப்பாங்க, அற்றார் பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குறள் உற்றாரும் பெற்றாரும் ஓவார் உரை ஒழிய
பற்றாரும் அற்றார் பவம் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ இந்த குறளில் உற்றார்னா யார், பெற்றார்னா யார், பற்றார்னா யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் இந்த மூணுலேயும் இல்லை, அதுதான் இங்கே உண்மை. நம்ம நிறைய நம்மளுடைய ஞான வேட்கையே உண்மை இல்லாமல் இருக்குது, நிலையில்லாததாக இருக்குது, டைம் பீயிங் நினச்சிட்டு விட்டுறோம். நாம் இந்த மூணுலேயும் நம்ம வரல இன்னும் இல்லையா. அப்போ அடுத்த நிலை நாமளும் வரணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக தானே வர முடியும். கேட்டல் சிந்தித்தல் நிலையில் நிற்கிறோம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்மளுடைய ஞான வேட்கை, ஞான நெறியிலையும் நம்ம நிற்கலை. நம்முடைய ஞான வேட்கையும் நிலை இல்லாததாக இருக்குது, உண்மை இல்லாததாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்போ நம்ம உண்மை உள்ளதாக அந்த நிலையான ஒரு கொள்கையோட அந்த உண்மையான அந்த வேட்கையில் நாம் வரும்போது ஒவ்வொரு நிலையாக கடந்து நாமும் நிட்டை கூட அடைய முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.